டேக் ஆஃப் ஆகுறதுக்கு எவ்வளோ கிரவுண்ட் ஸ்பீட் ரன்வேல தேவைப்படுது? 100, 200, 300 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடையாது. அப்போ என்னவா இருக்கும்? ஏர்பிளைன் வானத்தில் பறக்குதுன்னா 4 ஃபோர்ஸ் அதோட பாடியில் ஆக்ட் ஆகுது. லிஃப்ட், வெயிட், த்ரஸ்ட், ட்ராக். இதுவே ஒரு ஏர்பிளைன் டேக் ஆஃப் ஆக போகுதுன்னா அதுக்கு தேவையான ஃபோர்ஸ் லிஃப்ட். இந்த லிஃப்ட் விங்கில் கிரியேட் ஆகிற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால தான் ஜெனரேட் ஆகுது. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ண தான் ஏர்பிளைன் ரன்வேல வேகமாக ஓடும். இப்போ எவ்வளோ வேகத்தில் ஓடணும்னா இதை ஏர்பிளைன் வெயிட், விங் ஃப்ளாப், ரன்வேலேருந்து வச்சு முடிவு எடுக்கிறாங்க. இதை டெக்னிக்கலாக V1ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கிள் இன்ஜின் செஸ்னா 150 100லேருந்து 150 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் ரன்வேல ஓடணும் டேக் ஆஃப் பண்ண. இதுவே நேரோ பாடி ஏர்பிளைனான A320 போயிங் 747 டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரன்வேல 220லேருந்து 260 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் ஓட வேண்டியது இருக்கும். இது ஒரு அப்ராக்சிமேட்